நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். அன்புடையீர் வணக்கம். இன்று எங்க ஐயாவுக்கு அகவை என்பது. அழகான ராங்கிய கருப்பர் குடிக்கொண்ட ராங்கியம் என்னும் ஊரில் பெரும் பெயர் பெற்றிட்ட பாட்டையா முத்து பழனியப்பர் பாட்டையாயா முத்தத்தால் பெற்ற முத்துக்கள் அறுவரில் மூன்றாவது முத்தான எங்கள் ஐயா சின்ன தம்பிக்கு இன்று 80 விழா எடுத்து கொண்டாடுகிறோம் என்பதை எந்திசை கேட்கும்படி சொல்லிடுவோம். ஐயாவும் உமையால் அப்பத்தாவும் சிவனும் பார்வதியும் போல் அனைவரையும் இன்முகமாய் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்புவதில் வல்லவர்கள். அவர்களின் நிழலில் அடிப்பிரலாமல் வாழ்ந்து வரும் எங்கள் அப்பா அம்மாவின் ஆசை என்னவெனில், பேரன் பேத்திகள் நாங்கள் நால்வரும் ஐயாவை போல் அனைத்திலும் சிறந்தோங்க வேண்டும் என்பதே. அதை தவறாமல் நிறைவேற்றி அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்வோம். ஆரம்பத்தில் ஐயா ஆணி கம்பெனியும் அத்தோடு சிறு சேமிப்பு சீட்டும் நடத்தி சிறுக சிறுக சேர்த்திட்ட செல்வம் மலையளவு. அதுபோல அவர்களின் செல்வங்களான எங்கள் அப்பா அம்மா முத்து பழனியப்பன் முத்துராமன் இருவரையும் லெதர் டெக்னாலஜி படிப்பை படிக்க வைத்து சிறப்பாக தொழில்கள் பல புரிந்திட உறுதுணையாக இருந்திட்டார். நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்திடும் ஐயாவும் கேட்காததையும் கொடுத்திடும் அப்பத்தா சுப்பு உமையால் இருவரும் என்றும் இளமையாய் ஆரோக்கியமாய் ஆனந்தமாய் வாழ்ந்திட வேண்டும். ஆண்டு 100 அப்போதும் வாழ்த்தும் வாய்ப்பினை தர வேண்டும் என வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. அவ்வனமே வாழ்த்திடும் சிடி முத்து பழனியப்பன் நாச்சம்மை, சிடி முத்துராமன் லலிதா. இப்படிக்கு பேரன் பேத்திகள் MP அஜய் சின்னத்தம்பி, MP சுப்பு அபிராமி, M நிதின் சின்னத்தம்பி, M தருண் மாணிக்கம். எழுத்தாக்கம் மா அண்ணாமலை உலகம்பட்டி. சிறப்பாய் வாழ்த்துமடல் வாசித்த சுப்பு அபிராமிக்கு நன்றி. சின்னத்தம்பி அண்ணன் அன்பின் மறு உருவம், ஆற்றல் மிகு செயல் வீரர், இன்முகத்தின் மறுமலர்ச்சி, ஈகை குணம் மிக்கவர், உள்ளத்தால் சிறு குழந்தை, உள்ளத்தால் சிறு குழந்தை ஊர் போற்றும் நல்லவர், எளிமையின் சிகரம், எழில்மிகு உமையால் ஆட்சி கரம் பிடித்து, எழில்மிகு உமையால் ஆட்சி கரம் பிடித்து ஏற்றம் பல கண்டவர், ஐயமில்லா பண்பாளர், ஒப்பற்ற தலைவர், ஒப்பற்ற தலைவர், ஓய்வறியா உழைப்பாளி. ராங்கியத்தில் பிறந்த இவர் சீர்முக சிங்கார கருப்பனின் திரு அருளாலும் வளத்தி அம்மனின் வற்றாத கருணையாலும் நலத்துடனும் வளத்துடனும் மேலும் கனகாபிஷேகமும் 100 விழாவும் கொண்டாட அந்நிகழ்வையும் நானே தொகுத்து வழங்க தேவகோட்டை கல்யாணி நான் வாஞ்சையுடன் வணங்கி மகிழ்கிறேன். விழா தம்பதியினரை வாழ்த்தவும் வணங்கி மகிழவும் செல்லும் நேரம். நாயகர் MP சின்னத்தம்பி செட்டியார், நாயகி சீனாத்தானா உமையாளாச்சி. நாள் 21/12/2025. கோவில் மாலை மரியாதை இப்பொழுது தம்பதி முருகன் கோயில் அவர்கள் மரியாதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காசி. நாள் 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அர்சா கார்டன், படப்பை, சென்னை. சதாபிஷேக விழா வாழ்த்துப்பா. அழகான ராங்கியம்பதியில் குடிகொண்ட கருப்பரின்
ஊரான பெருமைமிகு ஊராம் ராங்கியத்தில் பெரும்பெயர் பெற்றிட்ட பெருமைமிகு குடும்பமாம் முத்து பழனியப்பர் முத்தாத்தாள் ஆட்சியின் அருமை புதல்வர் நம்ம தலைவர் சின்னத்தம்பி அண்ணனுக்கு இன்று பெருமக்கள் பலர் இருக்க நடக்குதுங்கே என்பது எனும் சீர்மிகு சதாபிஷேகம். வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்று வாழ்த்துப்பா பாடுகிறோம். சங்கமும் ட்ரஸ்டும் சேர்ந்து எழுச்சிமிகு தலைவருக்கு எடுத்திட்டோம் பெருவிழாவை. அருமைமிகு ஆட்சி சுப்பு உமையார் உடனிருக்க சிறப்பாக நடந்தது. சான்றோர் பலர் முன்னே ஆட்சியின் சொல் கேட்டு செயல்படும் அன்பு செல்வர். எப்போவுமே ஆட்சி சொன்னா தான் கேட்பார். அவராக இருங்க கலந்துக்கிறோம்னு சொல்லுவார். ஆட்சி சொல்லை தட்டாத ஆட்சியின் சொல் கேட்டு செயல்படும் அன்பு தலைவர். இவரின் காலத்தில் எழுந்திட்ட எங்கள் நகரத்தார் சமுதாய கூடம் பொருளாலும் உழைப்பாலும் உதவிகள் பல செய்தார். பெரும்பங்கு ஆற்றிட்டார் நகரத்தார் சமுதாய கூடம் காண. சங்கமும் ட்ரஸ்டும் ஒன்றாய் சேர்ந்து அழகாக அமைத்திட்ட நகரத்தார் சமுதாய கூடத்தினை சரித்திரம் சொல்லும் சபாசேன காலமெல்லாம் சத்தமாக சொல்லிடுவோம் சந்தோஷ பாசையிலே. நகரத்தார் சமுதாயம் மேம்பட முயற்சிதனை எண்ணற்ற உதவிகளை இன்றும் செய்கின்றார். தலைவரின் துணையாய் தனையன்கள் இருவரான முத்து பழனியப்பன் முத்துராமன் எனும் முத்துக்களின் குடும்பத்தாரோடு கொண்டாடும் தம்பதியர் நீவீர் ஆண்டு 100 வாழ்ந்திடுவீர் என வணங்கி நூற்றாண்டு விழாவிலும் வாழ்த்தும் வாய்ப்பினை சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் ஆகிய எங்களுக்கு வழங்கிடுவீர். வாழிய வாழியவே. இப்படிக்கு குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் அண்ட் ட்ரஸ்ட் நிர்வாகி உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார்கள் குரோம்பேட்டை சென்னை 44. இதை பாவாக்கம் செய்த அடியேன் மாவண்ண அண்ணாமலை உலகம்பட்டி. அடுத்ததாக குரோம்பேட்டை நகரத்தார் சங்கத்தின் ஆணிவேராக திகழும் சங்கத்தின் தலைவர் சின்னத்தம்பி அண்ணன் தம்பதிகளுக்கு வாழ்த்துரை வழங்க. இவர் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு குறையே இருக்காது என்பது நிச்சயம். முடியாது என்பதையும் முடித்து காட்டுவதில் வல்லவர். உள்ளதை உள்ளபடி பேசும் வாய்ச்சொல் வீரர். குரோம்பேட்டை நகரத்தார் சங்க ட்ரஸ்டின் துணை செயலாளர் ஓனா சிறுவைகளை சேர்ந்த குரு வீடியோ சண்முகம் அண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இது 80ஆம் திருமண விழா நிகழ்வு சதாபிஷேகம். இது எல்லாருமே பார்த்தா நம்ம வீட்டுகளில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் நம்ம தாய பிள்ளைகளோட பங்காளி வீட்டில் எல்லாம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்முகத்தோட ஒரு கூட்டம். இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி சுகி சிவம் ஐயா வரணும். அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வரல. அப்புறம் சரி இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணிட்டுமே மக்கள்லாம் சும்மா இருக்கணுமேங்கிறதுனால நம்ம அப்புறம் அவர்கிட்டே சொன்னோம். அவரே இவங்க சுசித்ரா மேடத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். நல்லா ஒரு கரெக்டாக அவங்க ஒரு 45 மினிட்ஸ் டைம் சொல்லியிருந்தோம். 45 மினிட்ஸில் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. இது சின்னத்தம்பி அண்ணனுக்கு முதல்ல ஊரில் பண்ணலாமா இங்கே பண்ணலாமான்னு ஒரு அப்படியே ஒரு டைலமோலே இருந்திருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சொன்னோன்னே சரி இங்கே சென்னையிலே பண்ணியாரலாம் அப்படின்னா இது எனக்கு என்னை பொறுத்தவரை இது ஒரு கல்யாணம்னு இல்லாமல் ஒரு பெரிய ஒரு விழாவாக இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமான விழா இது. அவர் அவர் எடுத்த ஒரு போர்ட்போலியோவும் அதாவது ஒரு பொறுப்பும் என்ன சொல்கிறது அது எப்படி சொன்னாலுமே அது அவருக்கு பெருமை தான். அவர் தலைவராக இருந்த இந்த இத்தனை வருஷத்தில் அந்த ட்ரஸ்ட்டையும் கொஞ்சம் அப்படி தட்டி கொட்டி கொண்டு அதை எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் அதை உள்ளே கொண்டு சங்கத்திலேருந்து எடுத்துகிட்டு ட்ரஸ்ட்டில் போட்டு ஒரு 3.5 கோடி ரூபா கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாங்கிறது ஒரு சாதாரண தொகை இல்லை. 3.5 கோடி ரூபா வசூல் பண்ணி நம்ம அந்த பில்டிங்கை பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய பேராதரவெல்லாம் இருந்ததுனால தான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. அவருக்கு நான் கூட நினைப்பேன் என்னடா சின்ன தம்பி பெரிய தம்பின்னு பேர் வைக்கிறாங்கன்னு. அது பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை. எங்கள் இந்தியன் பேங்கில் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார் எங்கிட்ட வந்தாருப்பா ஒருத்தர் லோன் வாங்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். அடைக்கலன்னு சொன்னார். எதுக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு 5000 ரூபா லோன் வேணும்னு.
அடைக்கலைன்னா ஏற்கனவே உன் பேரில் ஒரு 5000 ரூபா லோன் இருக்கு, என்னப்பா நான் அதையும் அடைக்கலைங்கன்னாராம். இந்த அடைக்கலம்னு பேர் வச்சா அது லோனை அடைக்கலைன்னாலும் அதை வந்து ஈஸியாக சொல்லிக்கலாங்கிற மாதிரி. சின்ன தம்பி அண்ணனுக்கு பெரியவங்கெல்லாம் தம்பின்னு கூப்பிடலாம், நம்ம சின்ன ஆளுங்கள்லாம் வந்து சின்ன தம்பி அண்ணன்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பேர் வைக்கும்போது அவ்வளவு ஒரு 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 கேர்ஃபுல்லாலாம் வைக்கிறாங்க. இப்போ சிதம்பரம் அந்த மாதிரிலாம் வைக்கிறோம், நம்ம இதில் காசி சிதம்பரம் அந்த மாதிரிலாம் ஒரு பேர் வைக்கிறோமே, அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு பெக்குலியர் நேமு. அது மாதிரி ஆட்சிக்கும் வச்ச பேர். இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடக்குதுன்னா உங்களுடைய பேராதரவும் ஒரு ஒத்துழைப்பும் தான். வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி இருந்து இன்றைக்கி வந்து நம்ம சிந்து கேட்ரிங் தான் இன்றைக்கி வந்து சமையல் பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. பிரமாதமாக சமையல் பண்ணுவார். ஏன்னா போன வாரம் இங்கே ஒரு கல்யாணம் நடந்தது, நான் வந்திருந்தேன். 4000 பேருக்கு நைட்டுக்கு வந்து டின்னர் கொடுத்துருந்தாரு. காலையில் 1500 பேருக்கு வந்து டிஃபன் கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் கூட அந்த முதல் இலைக்கு என்ன இருந்ததோ அதே மாதிரி 4000வது இலைக்கும் அத்தனை பொருளும் வந்து நல்லா பண்ணார். நல்ல ஒரு சிறப்பான சாப்பாடு. இன்றைக்கி வந்து எல்லோரும் இருந்து அண்ணனுடைய ஆசீர்வாதம் பெற்று எல்லோரும் வந்து நீங்கள் மகிழ்வோடு செல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ இந்த சின்னத்தம்பியினுடைய இந்த விழா வந்து நம்மெல்லாம் எப்படி எங்கெங்கேயோ இருந்தோம், பூந்தி மாதிரி சதறி கலந்த நம்மளெல்லாம் ஒரு லட்டு மாதிரி உருட்டி கொண்டாந்துட்டார். இந்த ஒரு விழாவுக்கு வந்திருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய சண்முக மன்னன் அவர்களுக்கு நன்றி. மேலும் வாழ்த்துரை வழங்க குரோம்பேட்டை நகரத்தார் சங்கத்தின் பொருளாளர், எப்பொழுதும் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், சங்கத்திற்கு பொருள் ஈட்டுவதிலும் ஈட்டிய பொருளை கையாள்வதிலும் நேர்த்தியானவர், உலகம்பட்டியைச் சேர்ந்த எல்லாராலும் அன்புடன் லட்டு பாண்டி என்று அழைக்கப்படும் பாண்டியனன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு பொன்னான நாள். எங்கள் குரோம்பேட் நகரத்தார் சங்கத்தில் ஒரு பொன்னான நாள்னு நினைக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட எங்கள் சங்கத்தில் 23 25 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை இப்போ வந்திருக்க டீம், எங்கள் சங்க தலைவர் சின்னத்தம்பியான தலைமையில் இதை அருமையாக கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி அதை ட்ரஸ்ட் மெம்பர்ஸும் சங்கமும் சேர்ந்து அருமையாக கட்டியிருக்கோம். அதுக்கு எதுக்கு கேட்டாலும் சரிங்கிறது. அதாவது நாங்கள் 2 தலைவர் வச்சுருக்கோம். இதை கேட்டாலும் சரிம்பாங்க, அதை கேட்டாலும் சரிம்பாங்க. இதுலேயும் ட்ரஸ்ட்லேயும் செயலாளர் தான் நல்லா செயல்படுவாங்க, சங்கத்துலேயும் செயலாளர் தான் செயல்படுவாங்க. 2 தலைவரும் நல்ல தலைவருங்க. எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சரிங்கிறதுக்காக ஒரு 2 தலைவர் வச்சுருக்கோம். அப்படி தலைவர் இருந்தால் தான் சங்கம் ரொம்ப நாளைக்கு ஓடும். அதனால் அந்த 2 தலைவரையும் வச்சு அருமையாக சின்னத்தம்பி அண்ணனை வச்சு கிட்டத்தட்ட கேட்டோம். கடைசியில் நான் ஹாலுக்கு பாதி தர்றேன்னு சொல்லி அருமையாக பண்ணி நடத்துனாங்க. அவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும் சேர்த்து போட்டிருக்கோம் சங்கத்திலேருந்து. ஏன்னா அவங்களோட புகழ் பேர் இன்னும் வயசு எல்லாமே மனத்து இன்னும் நிறைய வரணும். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், 100வது பிறந்த நாளுக்கும் எங்களுக்கு இது மாதிரி வேட் சீட்டத்தை வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 73 74 யதார்த்தமாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி பிறந்த நாள்னா அண்ணே என்னென்ன 75வது பிறந்த நாள் நீங்கள் வீட்டிலே கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். பாண்டியன் 80க்கு கண்டிப்பாக வாங்கி தர்றேன்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி ட்ரஸ்ட் மெம்பருக்கு சங்கம் மெம்பர் எல்லாருக்குமே இந்த தடவை வேஷ்டி செட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாழ்வு இன்னும் சிறந்து நம்ம 80வது பிறந்த நாளுக்கும் இதே மாதிரி இங்கே வந்து எல்லாரும் கூடி அருமையாக விழா எடுக்கணும். அதுக்காக இதை நாங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறதே அவங்க சங்கத்து பேரில் தான் நடத்தியிருக்காங்க. சங்க தலைவருக்கு பொன்னான ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய பாண்டியனன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குரோம்பேட்டை நகரத்தார் சங்க ட்ரஸ்டின் செயலாளர், சங்க கட்டிடம் அமைய முழு மூச்சாய் முயற்சி எடுத்தவர், எடுத்த காரியத்தை சிறப்பாய் முடித்து காட்டிய செயல் வீரர், விராச்சலையை சேர்ந்த திரு எம் சோலையப்பன் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சதாபிஷேகம் காணும் அண்ணன் சின்னத்தம்பி அண்ணன் அவர்களுக்கும் சுப்பிரமணியாச்சி அவர்களுக்கும் சங்கத்தின் தலைவராக இருந்து திறம்பட சங்கத்தை நடத்தி வரும் அவர் எங்களின் வழிகாட்டி கம்யூனிட்டி ஹால் கட்டுவதற்கு மிகவும் உதவியாக இருந்துள்ளார்கள். எல்லா இடங்களுக்கும் எங்களுடன் வந்து நன்கொடைகள் பெற்றுத்தருவதற்கு கூட வந்து எல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனை வாழ்த்த வயதிலே வணங்கி மகிழ்கிறோம். வணக்கம்.
சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கம் அவர்களை வருக வருக என சின்னத்தம்பி அண்ணன் செட்டியார் குடும்பத்தாரின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வாஞ்சையுடன் வந்திருக்கும் பாசமிகு ஆட்சி மகன் குளிபிரையை சார்ந்த PL ராமநாதன் அண்ணன் அவர்களை வாழ்த்தி மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். கடைசியாக பேசுகிறதுல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க நம்ம என்ன பேசலான்னு நான் நினச்சி வச்சுருந்தேனோ எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க. அதனால் நான் ரத்ன சுருக்கமாக உங்களை ரொம்ப நேரம் போர் அடிக்காமல் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த இதில் எல்லாரும் பேசும்போது நானே வந்து வாலண்டியர் பண்ணேன் நான் பேசணுன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆயா வீட்டிலே வளர்ந்தோம். என்னோட கூட பிறந்தவங்க 3 பேர், அவங்க 4 பேர் சார்பாக நம்ம இதை வந்து ஒரு நல்ல சான்ஸு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம பேசணுங்கிறத நானே கேட்டு வாங்கினேன். இந்த இதை எனக்கு 5 மாமாக்கள் இருந்தாலும் இந்த மாமாவோட ரொம்ப நெருக்கம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க பசங்களோடையே வளர்ந்தோம். எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பு. அதனால் கசின் பிரதர்ஸுங்கிறத காட்டிலும் ரியல் பிரதர்ஸ் தான். ஸோ எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் இவங்க தான் முதல். வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். நடுவில் அனௌன்ஸ் பண்ணதுனால நான் ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இவங்களோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால நாங்கள் பேசினா கரெக்டாக ஏற்புடையதாக இருக்கும்னு நினச்சி தான் நான் பேசினேன். வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட் இவங்கள்கிட்டேருந்து கற்றுக்கணும். இவங்களோட நல்ல பழக்க வழக்கங்களை பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து பேரம் பேத்தி எல்லாருக்கும் இந்த மாதிரி இது பண்ணி ஒரு நல்ல குடும்பமாக வாழ்ந்து காட்டி மற்றவங்களுக்கும் உதாரணமாக இருக்காங்க. ஸோ அவங்க 80 பண்ணும்போது அந்த இதில் நம்ம கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து காலையிலேருந்து பொறுமையாக இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. எல்லாரும் எல்லாம் பெற வாழ்த்துகிறேன். அவங்கள வாழ்த்த வயதில் வணங்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றியோட நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சிங் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சின்னத்தம்பி அண்ணன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும் நிகழ்வு. பெரியத்தாவின் சதாபிஷேக விழாவிற்கு வாழ்த்துப்பா வாசிக்க வருகிறார்கள் அன்பு தங்கை மகளும் மருமகளும். சதாபிஷேக விழா வாழ்த்து மடல். MP சின்னத்தம்பி செட்டியார், CT சுப்புமையால் ஆட்சி. நகரத்தார் ஊர்களில் தனிச்சிறப்பு பெற்ற கருப்பர் கொடி கொண்ட ராங்கியம் என்னும் ஊரில் பெருமைமிகு ஐயா முத்துப்பழனியப்பர், அப்பத்தா முத்தாத்தால் இவர்களின் அருமைமிகு மகனாம் எங்கள் பெரியப்பா சின்னத்தம்பி, பாசமிகு ஐயா முத்துராமன், ஆயா மீனாட்சி இவர்களின் நேசமிகு மகளாம் எங்கள் பெரியம்மா சுப்பு உமையாள் இருவருக்கும் சீராக நடந்தது சதாபிஷேகம். ஜோராக வாழ்த்த வந்தோம் தங்கை மக்கள் நாங்கள். பாசக்கார பெரியப்பா பாங்காக வாழ்ந்திட்டார். பட்டணத்தில் குடியேறி பல தொழில்கள் செய்திட்டார். சீட்டுக்கள் தனி நடத்தி படிகள் பல உயர்ந்திட்டார். சீராக சிறுக பணத்தை சிறப்பாக சேர்த்திட்டார். சேர்த்த பணத்தை சிக்கனமாய் செலவு செய்து சமூகத்திற்கு செய்திட்ட உதவிகள் ஏராளம். ஏனெனில் எங்கள் பெரியப்பா மனசு ரொம்ப தாராளம். இதற்கெல்லாம் மூல காரணம் எங்கள் பெரியம்மாவே. அவர் சொல்லை தட்டாத தங்கமான பெரியப்பா எங்களின் வாழ்விலும் உதவிகள் பல செய்தார். எங்களின் பெற்றோர்கள் என்றும் உங்கள் பின்னே. கவலையின்றி இருந்திடுவீர், காலமெல்லாம் வாழ்ந்திடுவீர். அழகான அறிவான அண்ணன்கள் இருவர், முத்துப்பழனியப்பன் முத்துராமன் இருவருடன் சேர்ந்து அன்னிகள் நாச்சம்மை லலிதா பிள்ளைகளோடு ஒன்றாகி நடத்திடும் வியத்தகு சதாபிஷேக விழாவினில் நகரத்தார் பெருமக்கள் வாழ்ந்திடும் வேளையில் நயமாக வாழ்த்திடுவோம். வாழ்வாங்கு வாழ்ந்திடுவீர், வளத்தியின் அருளாலே வாழ்ந்திடுவீர். ஆண்டு 100 வாழ்த்துங்கள் எங்களை, வாழ்ந்திடுவோம் மகிழ்வாக.
இப்படிக்கு தங்கை மக்கள் கே. சுப்பிரமணியன் ரேவதி, ஏ. கார்த்திக் சுப்பிரமணியன், எஸ். செந்தில் சீனிவாசன், பி.எல். உமா பழனியப்பன், எல். பிரியா லக்ஷ்மணன் இவர்களுடன் சேர்ந்து வாழ்த்தும் மழலை செல்வங்கள் எஸ். யுவின் சாய், எஸ். ஆதிரன் சாய், எல். ரித்விகா, பாவாக்க மா. அண்ணாமலை உலகம்பட்டி. சிறப்பாக வாழ்த்துப்பா வாசித்த தங்கை மக்களுக்கு நன்றி. நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி நவிழ வருகிறார்கள் அண்ணனின் அன்பு பேரன்மார் அஜய் சின்னத்தம்பி மற்றும் நிதின் சின்னத்தம்பி. சின்னத்தம்பி அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க நன்றி உரை சொல்ல இருக்காங்க. அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும். அன்புடையீர் வணக்கம். இன்று எங்கள் ஐயா அப்பத்தா இருவரின் 80ஆம் ஆண்டு சதாபிஷேக விழா இனிதாக சிறப்பாக நடந்தேறியது. இதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் ஒற்றுமையுமே காரணம். மிக சீரிய முறையில் பம்பரமாய் சுற்றி சுழன்று நடத்தி உதவிய குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் நகரத்தார் பெருமக்களுக்கும் கோடி நன்றிகள். நகரத்தார் சங்கமும் ட்ரஸ்டும் ஒவ்வொருவரும் தங்கள் தந்தைக்கும் தாய்க்கும் நடந்திடும் சதாபிஷேகம் போல் எண்ணி சிறப்புடன் அனைத்து உறவினர்களுடன் சேர்ந்து நடத்தியதற்கு மனமார்ந்த நன்றிகள். ஆட்சி சுசித்ரா அவர்கள் மிக சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றி அனைவரையும் ஆனந்தப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிதனை கூறுகிறோம். எங்கள் ஐயா அப்பத்தா இருவரும் அனைவரிடம் அன்பாக பேசி எளிதில் பழகி விடுவார்கள். ஐயாவின் எண்ணப்படி மிக சிறப்பாக அனைத்து உறவுகளும் நண்பர்களும் கூடி வாழ்த்து பெற்றதற்கு நன்றி. ஐயா அப்பத்தாவை நம் நாட்டில் உள்ளவர்கள் வாழ்த்தியது அல்லாமல் இதற்காக அயல் நாட்டில் இருந்து வந்து வாழ்த்திய எங்கள் உறவுகளுக்கு மிக்க நன்றிதனை கூறுகிறோம். ஐயா அப்பத்தாவை வணங்கி மேலும் நன்றியினை தொகுப்ப நித்தின் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஐயா அப்பத்தாவின் சதாபிஷேக தேதி குறித்த முதல் நாளிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரை அத்தனை வேலைகளையும் சக்கரம் போல் சுழன்று செவ்வன செய்து முடித்த ஐயா MP சின்னத்தம்பியின் அருமை மகன்களானும் எங்களின் பெற்றோர்களுமான முத்து பழனியப்பன் மற்றும் முத்துராமன் அப்பா இருவரும் எங்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த விழா சீரும் சிறப்புமாய் நடைபெற பெரிதும் உதவிய இருந்த மேடை நடத்துனர் குழு, வரவேற்பினர் குழு, உணவு குழு என பல குழுக்கள் அமைத்து நடத்தி கொடுத்தனர். இதை நடத்தி கொடுத்த சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு எங்களின் அன்பார்ந்த நன்றிகள். விழா ஆரம்பத்தில் அனைவரிடமும் ஆட்டோகிராஃப் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி செய்த ராங்கியத்தை சேர்ந்த ஐயா திரு ஆர்கிடெக்ட் சிவா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. வரவேற்புரை, வாழ்த்துரை வழங்கிய சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் ஐயாக்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மேலும் எல்லா வேலைகளையும் முகம் மாறாமல் மனமுவந்து பணி செய்த எங்களின் SAC நிறுவன ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வுகளை அனைத்தையும் அழகு தமிழில் தொகுத்து கொடுத்த தொகுப்பாளினி கல்யாணி ஆச்சி அவர்களுக்கு எங்களின் மிக்க நன்றி. மொத்தத்தில் வந்திருந்த வாழ்த்து பெற்ற அனைவருக்கும் MPCT இல்லத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேழமுகத்து விநாயகன் தந்திரு பொற்றாளை பணிகுவாம் தாழ்ந்து ராயபுரத்தை ராங்கியம் கருப்பர் ஆட்சி செய்யும் அந்த ராங்கியத்தில் அண்ணன் அங்கே பிறந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அவர்கள் எல்லோருடன் மிக அருமையாக அவங்க வயசை மீறி அவங்க அந்த பெருசு சின்னம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரோடையும் இயல்பாக பழகுறவங்க. ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கமாக சார்பாக அவர்களை நாங்கள் இங்கே அவர்களிடம் வாழ்த்து பெறவும் எங்களுடைய தலைவர் அவரை வாழ்த்தவும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அவர்கள் இதுபோல இன்னும் 90, 100 எல்லாம் கண்டு சிறப்பாக வாழ வேண்டும். அவர்கள் அருளால் அவர்கள் ஆசியால் நாமும் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஆத்தி சூடி இந்த குழந்தைங்களுக்கு 5 வயதுலேருந்து 11 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஆத்தி சூடி நாளைய சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கோம். அது குரோம்பேட்டையில் நடத்துறதுக்கு மிக ஒத்துழைப்போடு இருந்தவங்க சின்ன தம்பி தான். அவங்க வீட்டிலேயே நடந்தது. அதற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விழா நாயகன் எம்பி சின்னத்தம்பி செட்டியார் அவர்கள், விழா நாயகி சிடி சுப்பு உமையாள் ஆச்சி அவர்களுடைய சதாபிஷேக விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சின்னத்தம்பி அண்ணன் 40 வருடங்களுக்கு முன்பாக குரோம்பேட்டைக்கு வந்து பலதரப்பட்ட தொழில்களை சிறப்பாக செய்து நகரத்தார்கள் மற்றும் நாட்டார்களுடைய ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி சிறப்பாக பலதரப்பட்ட தொழில்களை செய்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நகரத்தார் சங்கத்துக்கு தலைவராக இருந்து சீரிய ஒரு பணியாற்றி சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வரும் நிகழ்வில் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மற்ற நகரத்தார்களோடு இணைந்து ஒரு மாபெரும் கட்டடத்தையும் நகரத்தார்களுக்காக நிறுவி இன்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பிறந்த ஊர் ராங்கியத்திலும் எல்லா சிறப்புகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நகரத்தார்கள் எங்கு சத்திரம் கட்டினாலும், பழனியிலாகட்டும் காசியிலாகட்டும் வேறு எங்கு கட்டினாலும் நிறைய நன்கொடைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் திருமணம் அனைத்து உதவிகளையும் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களும் ஆட்சி அவர்களும் இன்னும் 90 கனகாபிஷேகம் எல்லாம் கண்டு சிறப்பாக சந்தோஷத்துடன் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லா வளங்களும் பெற்று நலமோடு வாழ காசி விஸ்வநாதர், அன்னை விசாலாட்சி, அன்னபூரணி தாயார், பழனி முருகனை வணங்கி நம் எல்லோருடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் அண்ணனும் ஆட்சியும் இன்னும் 90 கனகாபிஷேகம் செய்து கொள்ள நல்ல நலத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களிடம் ஆசி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.